இந்தியாவின் 3 மாநிலங்களில் உள்ள 15 இடங்களில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் வீசியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தானின் ஏவுகணைகளை S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு மூலம் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் நடுவானிலேயே இடைமறைத்து தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை வழங்கலாம். 25 ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தானிலே இந்தியா ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றது. தாக்குதல் நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. பாகிஸ்தானிலே இந்தியா நடத்தியிருந்த அந்த தாக்குதல் மூலமாக கிட்டத்தட்ட 25 ஹரோன் ரக ட்ரோன்கள் பாகிஸ்தானிலே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களில் ட்ரோன்கள் மூலமாக கண்டறிந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்தியா. இதன் மூலமாக இந்தியாவினுடைய ராணுவத்தின் ஆயுத பலம் மீண்டும் வருவதின் நிரூபணமாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் இன்று அதிகாலையிலே ஒரு கடுமையான தாக்குதலை நடத்த முற்பட்டது. இந்தியா மீது தொடர்ச்சியான ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருந்தது. இந்தியாவின் முக்கிய ராணுவ நிலையங்களை, அதே போன்று முக்கியமான நகரங்களை எல்லாம் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை வீச முற்பட்டது. அந்த ஏவுகணைகள் அனைத்தையுமே தடுத்து நிறுத்தி இந்தியா அழித்திருந்தது. 15 இடங்களை குறிவைத்திருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு இடத்தில் கூட அதனுடைய ஏவுகணைகளை சரியாக தரையிறக்க முடியவில்லை. நடுவானிலேயே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறிவைத்து பாகிஸ்தானினுடைய 15 ஏவுகணைகளையும் 15 இடங்களை நோக்கி வந்த அவற்றை தாக்கி அளித்திருந்தன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானில் 9 இடங்களை குறிவைத்திருந்த இந்திய ட்ரோன்கள் 9 இடங்களிலும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கின்றன.